ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சாமி சிலைகளுக்கு சாமி படங்களுக்குலாம் போடக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகாக சம்மங்கி பூ வந்து கதம்பு மாதிரி கட்டி எடுக்கலாம். அதுக்காக சம்மங்கி பூ பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க, கட்டுற அளவுக்கு வச்சுக்கலாம். அடுத்து இடையில வைக்கிறதுக்காக கோழி கொண்டையும் பன்னீர் இலையும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கோழி கொண்டைக்கு பதிலாக அரளிப்பூ குட்டி ரோஸ் எடுத்துக்கலாம். பன்னீர் இலைக்கு பதிலாக துளசியோ இல்லை மறிக்கொழுந்தோ வேறு ஏதாவது மாலை கட்டுற இலைகள் கூட எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம காம்பு கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா சம்மங்கி பூ, அதை வந்து இந்த மாதிரி நூலில் இந்த மாதிரி கீழ் பக்கமாக 2 சுற்று சுற்றிட்டு பூ கட்டுற மெத்தடில் நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், நாட் போடுறதுக்காக இந்த மாதிரி சுண்டு விரல் பக்கம் இருக்கிற நூலை வந்து இந்த மாதிரி 2 விரலை மடிச்சுட்டு ஆள்காட்டி விரல் பக்கம் இருக்கிற நூல் அப்படியே கீழ் பக்கமாக ஒரு சுற்றிட்டு வந்து நாட் போட்டுடலாம். சம்மங்கி பூ வந்து நீர்க்காம்பு பூங்கிறதுனால ரொம்ப இறுக்கமாக கீழ்ப்பக்கம் சுற்றுறதோ நாட் போடுறதோ பண்ணணுமா பூ வந்து கட்டாயிரும். அதனால் ஓரளவுக்கு சுற்றிக்கங்க, நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தடுத்து பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வந்து கீழ்ப்பக்கமாக சுற்றுற நூலை இழுத்து சுற்றுங்க. அப்போ தான் நெருக்கமாக இருக்கும். உங்களுக்கு நெருக்கமாக வேணாலும் கட்டிக்கலாம், அப்படி இல்லை கொஞ்சம் தள்ளி வேணாலும் கட்டி எடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம். துண்டு விரல் பக்கம் இருக்கிற நூலை மடிச்சுட்டு ஆள்காட்டி விரல் பக்கம் இருக்கிற நூல் அப்படியே கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றி நாட் போட்டுடலாம். பரதத்துக்குலாம் சுற்றுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக சுற்றி நாட் போட்டுடலாம். பாருங்கள், கீழ்ப்பக்கமாக நூலை இழுத்த மாதிரி சுற்றிட்டு சுண்டு விரல் பக்கம் இருக்கிற நூலை மடிச்சுட்டு ஆள்காட்டி விரல் பக்கம் இருக்கிற நூல் அப்படியே கீழ்ப்பக்கமாக சுற்றி நாட் போட்டுடலாம். அவ்வளோதான். அடுத்தடுத்து ஸ்பீடாக கட்டிக்கலாம். உங்களுக்கு புரியறதுக்கோசரம் ஒரு 3 கண்ணி மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக கட்டி காமிச்சேன். ஏன்னா பூ கட்ட தெரியாதவங்களும் இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் ஈஸியாக புரிகிற வகையில் இருக்கட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லி கொடுத்தேன். இனிமேல் பாருங்கள், கொஞ்சம் ஸ்பீடாகவே கட்டிக்கலாம். இந்த மாதிரி சம்மங்கி பூ வந்து காம்பு கட் பண்ணிட்டும் கட்டலாம், கட் பண்ணாமையும் கட்டலாம். அது வந்து உங்களோட விருப்பம். இந்த மாதிரி சம்மங்கி பூ வச்சு கதம்பமாக கட்டி சாமி படங்களுக்கு சாமி சிலைக்கெல்லாம் போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சம்மங்கி பூ வந்து இந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ நீளம் வேணுமோ இடையில அவ்வளோ நீளம் கட்டிட்டு நம்ம அடுத்தடுத்து கோழி கொண்டையும் பன்னீர் இலையும் வச்சுக்கலாம். பன்னீர் இலை நீங்கள் பன்னீர் இலை ஈஸியாக கிடைக்குதுங்கிற பட்சத்தில் வச்சுக்கோங்க. அப்படி கிடைக்கலங்கும் போது துளசியோ மறிக்கொழுந்தோ மாலை கட்டுற இலைகள்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த இலைகள் ஈஸியாக கிடைக்குதோ அந்த இலைகளை வச்சுக்கலாம். பாருங்கள், கோழி கொண்டையோட விதைகள்லாம் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி காம்பு கொஞ்சம் நீளமாக விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி கட்டிக்கலாம். அடுத்தது பன்னீர் இலை மேலே ஒரு இலை கீழே ஒரு இலை வச்சு இந்த மாதிரி கட்டிக்கலாம். பாருங்கள், அடுத்ததும் முன்ன கட்டின மாதிரியே சம்மங்கி பூ வந்து இடையில கொஞ்சம் நீளத்துக்கு கட்டிக்கலாம். இந்த மாதிரி இடையில கொஞ்சம் நீளத்துக்கு கட்டிட்டு கோழி கொண்டையும் பன்னீர் இலையும் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு கீழ் பக்கமாக சுற்றி நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பூ கட்டி பழகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதே மெத்தடில் நம்ம கோர்த்து கூட எடுத்துக்கலாம். இதே மாதிரியே அமைதியாக கொஞ்சம் நீளத்துக்கு கட்டி காமிக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் கட்டி எடுத்துக்கலாம். இதோட இடையிலேயே அரளிப்பூவை எல்லோ கலர் செவ்வந்தி பூவெலாம் வச்சு கட்டிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், பன்னீர் இலை வச்சு கட்டியாச்சு. லாஸ்ட்டாக ஒரு கண்ணி சம்மங்கி பூ வச்சு கட்டிட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கே சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்குது. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணாலும் கட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.